வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. ஒரு கப், அதாவது பார்த்தீங்கன்னா சுமார் 30 முதல் 50 கிராம் வரைக்கும் சமைத்த இல்லைனா முளை கட்டிய பச்சை பயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்வது போதுமானதுங்க. காலை வேளையில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், மாலை நேரங்களில் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த பச்சை பயிர் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்து, விட்டமின் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், தாதுக்கள், இது எல்லாமே நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சை பயிர் கொழுப்பை நமக்கு குறைக்குங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ராலினுடைய அளவை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்புகளினுடைய அளவை மட்டும் நமக்கு பராமரிக்கும். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதய தமனிகள் வழியாக இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கும். இதய தமனிகளில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது. உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அதை சீராக்கிறதுக்குமே உங்களுக்கு பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு காரணம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தாதுக்கள் இருக்குங்க. ஸோ இது நம்முடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி பிளட் ப்ரெஷர், அதாவது நமக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சீராக்குது. ஸோ இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக உங்களுக்கு செல்ல ஆரம்பிக்கும் போது இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடெல்லாம் சீரான இதயத்துக்கு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் இல்லாமல் இதயத்தை பன்மடங்கு பலம் பெறுவித்துக் கொள்வதற்கெல்லாமே நம்ம தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவி பண்ணும். இது ஒரு நிறைவு தன்மையை நமக்கு வழங்கும். அப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கணும். ஸோ அது போல தான் பச்சை பயிர். பச்சை பயிரில் புரதமும் நார்சத்தும் மிக அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீண்ட நேரத்திற்கு வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். இதனால் அடிக்கடி சாப்பிடக்கூடிய இந்த பழக்கம் தவிர்க்கப்பட்டு உடல் எடை மற்றும் தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது குறைந்த அளவு கலோரிகளை கொண்டு இருக்கிறதால உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க விரும்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே தாராளமாக பச்சை பயிரை காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுவிடும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்படுறதால தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு குறைக்கப்பட்டு கனக்கச்சிதமான கட்டுடல் மேனி கிடைக்கும். உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒபிசிட்டி அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. பச்சை பயிர் நார்சத்தை வளமான அளவில் கொண்டு இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். அதுக்கான காரணம் முன்னாடி சொன்ன மாதிரி கரையக்கூடிய மற்றும் கரையாத தன்மையற்ற 2 விதமான நார்சத்துக்களுமே பச்சை பயிரில் இருந்து உங்களுடைய செரிமானத்தை விரிவுபடுத்துவதோடு குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக வைத்து அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராமல் தீர்க்குதுங்க. ஸோ நம்மளுடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கு பச்சை பயிர் உணவளித்து ஒட்டுமொத்த குடல் ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம், அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வாயு பிரச்சனை, இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும்போது மேம்படுத்திக்கலாம். நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நமக்கு நார்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான். அப்போ நார்சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு வளமான அளவில் அந்த நார்சத்து இருந்திருக்கக்கூடிய பச்சை பயிரை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் பச்சை பயிரில் இருக்குது. விட்டசின், ஐசோவிட்டசின் போன்ற சக்தி வாய்ந்த ஃப்ளவனாய்டுகள் பச்சை பயிரில் இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதை தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்துது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, இந்த மாதிரி நோய்களை எல்லாம் குணப்படுத்துறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ இது வீக்கத்தையுமே குறைக்கும். உடலில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வீக்கங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா குரோனிக் இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கிறது கூட
நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நமக்கு உதவி பண்ணும். ஸோ அப்போ இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரத்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தி அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையுமே ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வலுப்படுத்தி கொள்வதில் எந்த விதமான ஒரு நோய் கிருமியுமே நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோய் ஏற்படாத வண்ணம் நலமோடு இருக்கிறதுக்கு பச்சை பயிர் வந்து துணை புரியுங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நச்சுக்களை வந்து நீக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது. கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதுகாத்து அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. கல்லீரல் எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு நச்சு நீக்கம் செய்யப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான். ஸோ குறிப்பாக கல்லீரல் எப்படி பாதிக்கப்படுதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நீங்கள் அதிகப்படியாக ஆல்கஹால் வந்து அருந்தும்போது குறிப்பாக வந்து நார்ச்சத்து நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அசைவ உணவுகள் நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கல்லீரல் நச்சு கழிவுகள் உங்களுக்கு தேங்க ஆரம்பிக்கும். கொழுப்பு படிவுகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதையெல்லாம் நீக்கிவிட்டு கல்லீரலுடைய செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளணுங்க. எலும்பு மற்றும் தசைகள் பலம் பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா புரதச்சத்து அந்த புரோட்டீன் வந்து வளமான அளவில் பச்சை பயிரில் இருக்குது. தசைகளினுடைய வளர்ச்சிக்கும் சேதமடைந்த திசுக்களை வந்து சீரமைக்கிறதுக்கும் தேவையான உயர்தர தாவர புரதம் ஹை குவாலிட்டி புரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் நிறைந்திருக்குங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து தசைகள் தளர்ந்து போகிறது, தசை பிடிப்பு ஏற்படுவது, தசை வலி ஏற்படுவதெல்லாம் இல்லாமல் தசைகளினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகளினுடைய வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு உதவி பண்ணும். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு இழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை வந்து நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து உடலை நமக்கு வந்து உறுதியாக வைத்திருப்பதற்காக பலப்படுத்தும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. தோல் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பச்சை பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் தாமிரம் அது எல்லாமே நம்மளோட சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை வந்து ஊக்குவிக்குங்க. ஸோ இது வந்து சருமத்திற்கு பொலிவையும் இளமையுமே வந்து கொடுக்கறதோட சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் இருக்குங்க இல்லையா அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அதை எல்லாத்தையுமே நமக்கு வந்து வெளியேற்றி விட்டு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கொடுக்கும். கொலாஜன் உற்பத்தி சருமத்தில் மேம்படுத்தப்பட்டாலே ரத்த ஓட்டம் நீரேற்றம் சருமத்தில் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். சருமம் நெகிழ்வுத்தன்மை பெறும். அப்போ நமக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முகப்பருக்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் வயதான சுருங்கிய தோலமைப்பு கோடுகள் கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் இதனால் நம்மளுடைய சருமம் வந்து மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். கூந்தல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கூட பச்சை பயிர் வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம பச்சை பயிர் வந்து தலையில் அரைத்து பூசினாலும் அல்லது உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே கூந்தலுடைய அந்த முடி வேர்க்கால்கள் வரைக்குமே வலுவாக ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறுவோம். முடி கொட்டுறது இளநரை பித்தநரை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கூந்தல் வளர்ச்சி ஆரோக்கியமாகவே இருக்கும். மூளை செயல்பாடு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்புகளுக்கு வந்து பச்சை பயிர் வலு இருக்கும். அதுக்கான காரணம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் குறிப்பாக விட்டமின் B6 மற்றும் ஃபோலேட் எல்லாமே நரம்பு மண்டலத்தினுடைய சீரான இயக்கத்திற்கு உதவி பண்ணுது. மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கிறதோடு நினைவாற்றலையும் கவனச்சிதறலையுமே சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி பண்ணும். ஸோ இதனால் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டங்கள் வந்து உங்களுக்கு பாய ஆரம்பிக்கும் போது மீண்டும் சுறுசுறுப்பாக அந்த நரம்புகள் வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து பச்சை பயிறு உங்களுடைய சரிவிகித அளவு உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.